அமெரிக்கா ஈரான் போர் நாம பாக்குறதும் கேக்குறதும் தான் உண்மையா, இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் கதை இருக்கா? ஒரு பக்கம் அரசாங்கம் சொல்றது ஒண்ணுக்கு முரணா இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் ஒரு முன்னாள் அமைதி பேச்சுவார்த்தையாளர் சொல்றாரு, இது தற்செயலா நடந்த போர் இல்ல, திட்டமிட்டு உருவாக்கப்பட்டதுன்னு. அவரோட பார்வையிலிருந்து இந்த விஷயத்தை தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல அரசாங்கத்தோட இந்த குழப்பமான அறிக்கைகள், அப்புறம் இந்த சண்டைக்கே மூல காரணமா இருக்கிற ஒரு முக்கியமான டாக்டரின் பத்தி, அதுக்கப்புறம் இந்த போரை எப்படி கச்சிதமா வடிவமைச்சாங்க, இப்ப நடக்கிற பேச்சுவார்த்தை எல்லாம் உண்மையா இல்ல வெறும் கண்துடைப்பா, கடைசியா இந்த போருக்கு பின்னாடி மறைக்கப்பட்டிருக்கிற சில பெரிய உண்மைகள் என்னன்னு பார்க்கலாம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். போர் தொடங்கி கிட்டத்தட்ட 25 நாள் ஆச்சு. ஆனா வாஷிங்டன்ல இருந்து வர்ற செய்திகளை பாத்தீங்கன்னா தலையே சுத்திடும். ஏகப்பட்ட குழப்பம், ஏகப்பட்ட முரண்பாடுகள். ஒரு பக்கம் பிரசிடென்ட் என்ன சொல்றாருன்னா, ஈரான அடையாளமே தெரியாம அழிச்சிடுவேன்னு மிரட்டுறாரு. ஆனா அடுத்த நாளே வாங்க பேசி தீர்க்கலாம், ஹார்முஸ் ஜலசந்தியை கூட நாம சேர்ந்து கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, இது ரெண்டும் எப்படி ஒரே சமயத்துல சரியா வரும்? அப்ப நம்ம மனசுல வர்ற கேள்வி இதுதான். அரசாங்கம் சொல்றதே இப்படி முன்னுக்கு பின் முரணா இருந்தா, அப்போ உண்மையான காரணம் என்னவா இருக்கும்? இதுக்கு பின்னால என்னதான் நடக்குது? இதை நாம சரியா புரிஞ்சுக்கணும்னா ஒரு எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாருன்னு கேட்கணும். அந்த நிபுணர் பேரு டேனியல் லெவி. சும்மா யாரும் இல்ல, 2 இஸ்ரேலிய பிரதமர்கள் கூட வேலை செஞ்ச ஒரு முன்னாள் அமைதி பேச்சுவார்த்தையாளர். அவர் சொல்ற விஷயம் கொஞ்சம் இல்ல, ரொம்பவே அதிர்ச்சியானது. என்னன்னா, இந்த போர் திடீர்னு வெடிச்ச ஒண்ணு இல்லையாம். பல வருஷங்களா, ஏன் பல பத்தாண்டுகளா அமெரிக்காவை எப்படியாவது ஈரானுக்கு எதிரா போருக்குள்ள இழுத்து விடணும்னு இஸ்ரேல் போட்ட திட்டத்தோட கடைசி அத்தியாயம் தான் இதுங்கிறார். ஆனா இஸ்ரேல் ஏன் அப்படி செய்யணும்? அதுக்கு என்ன அவசியம்? லெவியோட அனாலிசிஸ் படி இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய திட்டம் இருக்கு. அந்த திட்டத்தோட பேரு தான் பேக்ஸ் கிரேட்டர் இஸ்ரேல் கோட்பாடு. லெவி என்ன சொல்றாருன்னா, ஒரு காலத்துல மத்திய கிழக்குல அமெரிக்காவோட ஆதிக்கம் தான் கொடி கட்டி பறந்துச்சு. அது ஃபேக்ஸ் அமெரிக்கான்னு சொல்வாங்க. ஆனா அந்த காலம் இப்ப மலையேறிடுச்சு. இப்போ ஆரம்பிச்சிருக்கிறது ஃபேக்ஸ் கிரேட்டர் இஸ்ரேலுங்கிற ஒரு புது சகாப்தம். அப்படின்னா என்னன்னா, அந்த பகுதி முழுமைக்கும் ஒரே பெரிய சக்தி, ஒரே ஆதிக்க சக்தியா இஸ்ரேல் மாற முயற்சி பண்ணுது. அப்போ இந்த கோட்பாட்டோட நோக்கம் தான் என்ன? அவங்களோட லிஸ்ட்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. பாலஸ்தீனியர்கள் மேல முழுமையான கட்டுப்பாடு, சிரியா லெபனான் பகுதிகளை கைப்பற்றுறதுன்னு. ஆனா இது எல்லாத்துக்கும் சென்டர் பாயிண்ட் ஒன்னே ஒண்ணுதான், அது ஈரானை பலவீனப்படுத்துறது. ஏன் தெரியுமா? ஏன்னா மத்திய கிழக்குல தன்னை எதிர்த்து நிக்கிற, தன்னை கேள்வி கேட்கிற ஒரே பெரிய சக்தி ஈரான் தான். அவங்கள முடக்கிட்டா அப்புறம் இஸ்ரேல் தான் அந்த பகுதியோட ராஜா. சரி, இதெல்லாம் ஓகே. ஆனா முன்னாடி இருந்தவங்க எல்லாம் அமெரிக்காவை உள்ள இழுக்க முடியாம தோத்து போனாங்க. அப்படி இருக்கும்போது இஸ்ரேலின் தலைவர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மட்டும் இதை எப்படி சாதிச்சார்? அந்த அளவுக்கு செல்வாக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்ததே இல்ல. ஒரே வருஷத்துல யோசிச்சு பாருங்க, ஒரே வருஷத்துல 7 முறை நேரடியா சந்திச்சிருக்காங்க. அதுலயும் ரொம்ப முக்கியம் என்னன்னா, போர் ஆரம்பிக்கிறதுக்கு சரியா 8 வாரத்துக்கு முன்னாடி 2 சந்திப்புகள். இதுவே சொல்லுது இல்ல எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கும்னு. அவங்க பயன்படுத்தின வழிகள் தான் பலவிதம். ஜனாதிபதியோட காதுல மெதுவா சொல்றதுல இருந்து டெய்லி ஃபோன் பண்ணி பேசுறது வரைக்கும். இது மட்டும் இல்ல, ஈரான்ல ஆட்சியை கவிழ்க்கிறது ரொம்ப ஈஸி, ஒரு சின்ன தள்ளினா போதும்னு மொசாட் இன்டெலிஜென்ஸ் மூலமா வாஷிங்டனுக்கு ஒரு நம்பிக்கையும் கொடுத்திருக்காங்க. மொத்தத்துல இது ஒரு பெரிய வேலையே இல்ல, சுலபமா முடிச்சிடலாம்னு ஒரு எண்ணத்தை உருவாக்குனது தான் அவங்க திட்டம். அப்போ இந்த போர் அமெரிக்காவோட நல்லதுக்கு தானே சொல்றாங்களே, அது யாருக்காக? லெவி ரொம்ப தெளிவா சொல்றார், அது ஒரு கட்டுக்கதை. அதை நம்புறவங்க 3 குரூப் தான். 1, எதை சொன்னாலும் நம்புற அப்பாவிங்க. 2, கண்மூடித்தனமா ஒரு கொள்கையை நம்புறவங்க. 3, இஸ்ரேலுக்கு ஆதரவா பேச சம்பளம் வாங்குறவங்க. ஒரு பக்கம் இப்படி அடிதடி சண்டை போயிட்டு இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் பிரசிடென்ட் ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நல்லா போகுதுன்னு சொல்றாரு. இது எந்த அளவுக்கு உண்மை? அமெரிக்கா சொல்றத கேட்டா அமைதி, ஈரான் கிட்ட அணு ஆயுதம் இருக்கக்கூடாதுன்னு நல்ல விஷயங்களா தான் பேசுறாங்க. ஆனா லெவி கேக்குற கேள்வி வேற. இந்த பேச்சுவார்த்தை உண்மையிலே அமைதிக்கு தானா, இல்ல இது ராணுவத்தை தயார்படுத்த இன்னும் கொஞ்சம் டைம் கேட்கிற தந்திரமா, இல்லாட்டி திங்கக்கிழமை ஸ்டாக் மார்க்கெட் திறக்கறதுக்குள்ள நிலைமையை சமாளிக்க நடத்தப்படுற ஒரு டிராமாவா? ஆனா இதுலேருந்து வெளியே வரத்துக்கு ஒரு விசித்திரமான வழி இருக்கிறதாவும் லெவி சொல்றாரு. என்னன்னா, ஜனாதிபதிக்கு உண்மை எது பொய் எதுன்னு பெருசா கவலை இல்ல. அதனால அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் 3 பேருமே தனித்தனியா நாங்க தான் ஜெயிச்சோம்னு அறிவிச்சிட்டு யாருக்கும் எந்த அவமானமும் இல்லாம இந்த போரை அப்படியே நிறுத்திடுறதுக்கு ஒரு சின்ன சான்ஸ் இருக்கு. கொஞ்சம் விசித்திரமா தான் இருக்கு, ஆனா இதுவும் ஒரு வாய்ப்பு தான். சரி, இப்ப நாம பார்க்க போறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உலகத்தோட மொத்த கவனமும் ஈரான் மேல குவிஞ்சிருக்கு. ஆனா அந்த வெளிச்சத்துக்கு பின்னாடி இருக்கிற இருட்டுல என்ன நடந்துட்டு இருக்கு? இந்த போர் எதை மறைக்கிற ஒரு திரையா பயன்படுது? ஈரான் மேல இருக்கிற இந்த கவனம் பாலஸ்தீனர்களுக்கு எதிரா நடக்கிற பல தீவிரமான விஷயங்களை கச்சிதமா மறைக்குது. எல்லா கேமராவும் ஈரான் பக்கம் திரும்பி இருக்கும்போது இங்க சத்தமே இல்லாம நடக்கிற அநீதிகள் யாரு கண்ணுக்கும் தெரியாம போயிடுது.
லெவி இதுல ரொம்ப தெளிவா இருக்காரு. அங்க நடக்கிறது ஏதோ ஒரு சில குடியேறிகள் பண்ற தப்பு இல்ல, இது இஸ்ரேல் அரசாங்கமே திட்டமிட்டு இயக்குற ஒரு பெரிய கட்டுப்பாட்டு மிஷன். கடந்த 50 வருஷத்துல இல்லாத அளவுக்கு ராணுவத்தை பயன்படுத்தி பாலஸ்தீனியர்களை அவங்க சொந்த இடத்திலேருந்தே வெளியேற்றுறதும் ஒரு நிறவரி ஆட்சியை உருவாக்குறதும் நடந்துட்டு இருக்கு. இதுதான் லெவிவாதத்தோட மையக்கரு. இந்த மொத்த சிஸ்டத்தையும் இயக்குறதே இஸ்ரேல் அரசுதான்னு சொல்றாரு. ஈரான் போர் ஒரு நல்ல மறைப்பா இருக்கிறதால உலக நாடுகள் எதுவும் கேள்வி கேட்க முடியல. அதனால எந்த ஒரு தடையோ பொறுப்போ இல்லாம அவங்களால இதை தொடர்ந்து செய்ய முடியுது. அதனால நாம வெறும் தலைப்பு செய்திகளை மட்டும் பார்க்காம அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலை புரிஞ்சுக்கணும். கடைசியா நம்ம கிட்ட இருக்கிற கேள்வி இதுதான்: போர்க்களத்துல யார் ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கங்கிறது வேற விஷயம். ஆனா இந்த ஒட்டுமொத்த அரசியல் சதுரங்க ஆட்டத்துல சத்தமே இல்லாம தன்னோட காய்களை நகர்த்தி தன்னோட நீண்ட கால திட்டங்களை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிற உண்மையான வெற்றியாளர் யார்? யோசிச்சு பாருங்க.